சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட 60 வார்டுகளில் ஒரு குடிநீர் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசும் சேலம் மாநகராட்சியும் ஒரு ஒப்புதல் வழங்கி அது கான்ட்ராக்ட் ஒரு நிறுவனத்துக்கு டெண்டர் மூலயமா கொடுத்துருக்காங்க. அந்த கான்ட்ராக்ட் எடுத்த நிறுவனம் அப்படின்னு பார்த்தோன்னா சூயஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம். அவங்க உலகத்தில் பல்வேறு நாடுகளில் இது மாதிரி இந்த குடிநீர் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பண்ண இடங்களில் பல்வேறு இடங்களில் சிக்கலை சந்திச்சிருக்காங்க. அந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் ப்ராஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எதிர்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நிறுவனத்துடைய பின்னணி என்ன, இந்த சேலம் ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்டோடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம், நான் உங்கள் வாண்டரிங் மாங்க் சத்யா. தமிழ்நாட்டில் இருக்கிற மாநகராட்சிகளில் ஒரு முக்கியமான மாநகராட்சி சேலம் ஸ்டீல் சிட்டி அப்படின்னு சொல்கிற அந்த சேலம் மாநகராட்சியில் ஒரு 60 வார்டுகள் இருக்குது. அந்த 60 வார்டுகளில் வந்து அவங்க ஒரு 4 ஜோனாக 4 மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்க. இந்த 60 வார்டுகள்லையுமே வந்து குடிநீர் ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு ஒரு டெண்டர் விடுறாங்க. பழைய குடிநீர் குழாய்களை சரி பண்ணுறது, புது குடிநீர் குழாய் அமைக்கிறது, குடிநீர் விநியோகத்துக்கு அதுக்கான அந்த டேங்க்ஸு சம்பு அதெல்லாம் கட்டுறதுக்கான ஒரு பெரிய கான்ட்ராக்ட். கிட்டத்தட்ட ஒரு 4500 கோடி கிட்ட இந்த கான்ட்ராக்ட். இது எப்படி அவங்க மாநகராட்சி விடுறாங்க அப்படின்னா, ஒரு 25 வருஷம் கான்ட்ராக்டாக விடுறாங்க. அதில் ஒரு 5 வருஷம் இந்த நம்ம சொன்ன அந்த கட்டமைப்பு சரி பண்ணுறதுக்கு, குழாய் அமைக்கிறது, குழாய் சீர் பண்ணுறது, அதுக்கான டேங்க்கு சம்பு எல்லாமே கட்டுறதுக்கு இந்த முதல் 5 வருஷமும், அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 20 வருஷமும் அந்த நிறுவனம் வந்து இதை ஆப்ரேட் பண்ணி மெயின்டைன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வகையில் தான் இந்த டெண்டர் விடுறாங்க. இந்த டெண்டரில் வந்துட்டு முக்கியமான விஷயம் என்ன அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 24 மணி நேரம் தொடர்ச்சியான குடிநீர் விநியோகம், பழைய குழாய்களை வந்து மாற்றிட்டு புது குழாய்கள் அமைக்கிறது. அது கிட்டத்தட்ட ஒரு 1800 கிலோமீட்டர் அந்த மாநகராட்சி குள்ளேயே வரது நமக்கு. அதாவது ரோடு கணக்கு நம்ம பண்ண முடியாது. இது வந்து குடிநீர் குழாய் வந்து போகிறதுக்கான அந்த பாதை ஒரு 1800 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் வந்து அந்த டேங்க்ஸ் நம்ம சொன்ன மாதிரி வாட்டர் டேங்க்கு, ட்ரீட்மெண்ட் பிளான்ஸு, சம்பு அதெல்லாம் சரி பண்ணுறது. அப்புறம் புதிய நீர்த்தேக்க தொட்டிகள் ஒரு 26 தொட்டிகள் கட்டணும். அது இல்லாமல் பழைய நீர்த்தேக்க தொட்டிகள் ஒரு 39 தொட்டிகளை வந்து அவங்க புதுப்பித்து அதை மேம்படுத்தணும். 2,35,000 வீடுகள் வந்து சேலம் மாநகராட்சியில் கணக்கு சொல்கிறாங்க. அந்த வீடுகளுக்கு இண்டிவிஜுவலாக குடிநீர் குழாய் அமைச்சு கொடுக்கறது. அடுத்தது முக்கியமான விஷயம், வாட்டர் மீட்டர் வந்து அவங்க பொருத்தி கொடுக்கணும் அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிற நிறுவனம். இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேசுவோம். அதுக்கப்புறம் ஸ்கேடா ஆட்டோமேஷன், அதாவது அந்த முழு குடிநீர் விநியோகம் வந்து ஒரு டிஜிட்டல் அமைப்பு மூலயமா நடக்கும். அது வந்து இவங்களே வந்து அந்த நிறுவனமே, டெண்டர் எடுக்கிற நிறுவனமே அவங்க வாடிக்கையாளர் சேவை கஸ்டமர் கேர் அமைச்சு அந்த பில்லிங் விஷயங்கள், இந்த ஆட்டோமேஷன் விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். நான் ரெவென்யூ வாட்டர் குறைத்தல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். டேங்க் மூலயமா போகிற தண்ணிகள் பல்வேறு இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு அது சரி செய்ய முடியல, 2-3 நாள் ஆகுது நம்ம கார்பரேஷனுக்கு அப்படின்னு இருக்கிற விஷயங்களை அதை குறைக்கணும். அது இல்லாமல் கணக்கில் வராத குடிநீர் விநியோகம், அதாவது ஒரு வீட்டில் இருக்கும், அவங்க இருந்து இன்னொரு வீட்டுக்கு பைப்லாம் போட்டு எடுத்துக்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் வந்து தடுக்கிறதுக்கான நடைமுறைகளை இந்த டெண்டர் எடுக்கிற, அதாவது இந்த கான்ட்ராக்ட் எடுக்கிற நிறுவனம் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி இந்த டெண்டர் வந்து சேலம் மாநகராட்சியை வந்து கால் ஃபார் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் இப்போ எல்லாமே வந்து ஓப்பன் டெண்டர் ஆகிடுச்சு. முன்ன மாதிரி வந்து பொட்டி வச்சு அதில் போயிட்டு 2 கவர் டெண்டர் போடணும், ஒன்று டெக்னிக்கல் கவரு, இன்னொன்று வந்து ஃபினான்ஸ் கவரு அப்படிங்கிற மாதிரி போடுற சிஸ்டம் கிடையாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஓப்பன் டெண்டர், ஆன்லைன் டெண்டர் ஆகிடுச்சு. எந்த நிறுவனம் யார் வேணாலும் அந்த சேலம் மாநகராட்சியோ இல்லை டெண்டர் கோர்ற அந்த டிபார்ட்மெண்ட் கேட்குற தகுதி உள்ளவங்க அப்ளை பண்ணலாம் ஆன்லைன் மூலயமாவே. அது வந்து அவங்க ஒரு எவாலுவேஷன் பண்ணுவாங்க. டெண்டர் ஓப்பன் பண்ணுற ஒரு டேட் இருக்கும், க்ளோஸ் பண்ணுற ஒரு டேட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த டெண்டரில் செலக்ட் ஆன நிறுவனங்களை அவங்க எவாலுவேட் பண்ணுவாங்க, டெக்னிக்கல் எவலுவேஷன் சொல்லுவாங்க. அது பண்ணுறதுக்கான ஒரு விண்டோ இருக்கும். இது எல்லாமே வந்து முடிஞ்சு தான் அந்த கான்ட்ராக்டை கொடுப்பாங்க. இப்போ இந்த சூயஸ் இன்டர்நேஷ்னல் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு இந்த ப்ராசஸ் கிராஸ் பண்ணி வந்து தான் இந்த கான்ட்ராக்ட் அவங்க எடுத்திருக்காங்க. 25 வருஷம் கான்ட்ராக்ட். முதல் 5 வருஷம் டிசைன் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது திட்ட வடிவமைப்பு, கட்டுமான பணிகள், அதோடைய
டிசைனிங்கு, அப்புறம் வந்து பழைய வாட்டர் டேங்க்ஸை வந்து அவங்க சரி பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு 5 வருஷம் அவங்க செஞ்சாகணும். அப்புறம் 20 வருஷத்துக்கு O&M அப்படின்னு சொல்கிற அந்த ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ், அதாவது 24 ஹவர்ஸ் வாட்டர் போகிறது, வாட்டர் லைன்ஸ் சரி பண்ணுறது, அது எல்லாமே வந்து அவங்க அடுத்த 20 வருஷம் பண்ணணும். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லா மாநகராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, ஊராட்சிகளில் 24 மணி நேரம் வாட்டர் சேவைங்கிறது கிடையாது. அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் தண்ணி விடுவாங்க. அந்த டைமில் நம்ம வீட்டுக்கு குடிநீருக்கு தேவையான தண்ணியோ இல்லை மற்ற பயன்பாட்டுக்கு தேவையான தண்ணியோ நம்ம வந்து வீட்டில் இருக்க டேங்க்குகளை நம்ம சேகரித்து வச்சுக்கணும். ஆனால் இப்போ இந்த சிஸ்டம் மூலயமா 24 ஹவர்ஸ் வாட்டர் சப்ளை நமக்கு அவங்க கொடுக்க போகிறாங்க. சேலம் மாநகராட்சி அறிவித்த அந்த டெண்டருடைய டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம பார்த்துருவோம். 2024 டிசம்பரில் இந்த டெண்டர் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. அப்போ கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. அது அப்போதைய திமுக ஆட்சியிலேயே டெண்டர், ஓப்பன் டெண்டர் தான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிபிபி அப்படிங்கிறது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் கான்ட்ராக்ட் ஒரு ப்ராஜெக்ட் இது. அப்புறம் வந்து டிபிஎஃப்ஓடி அப்படிங்கிறது டிசைன், பில்டு, ஃபங்க்ஷன், ஆப்ரேட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதாவது டிசைன் பண்ணி அதை கட்டி அவங்க ஆப்ரேட் பண்ணி அதை அப்புறம் வந்து அதோட டோட்டலோடைய ட்ரான்ஸ்ஃபர் வந்து சேலம் மாநகராட்சி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இந்த டெண்டர் அவங்க கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. அது ஃபஸ்ட்டு டேட் வந்து February 14 வரைக்கும் அவங்க அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து May 12 வரைக்கும் அந்த டேட்டை வந்து அவங்க நீட்டிச்சிருக்காங்க. இதோடைய அந்த டேட்டு வந்து தள்ளி வச்சதுலேயே வந்து ஃபஸ்ட்டு ஏகப்பட்ட சர்ச்சைகள் வந்து எழுந்துச்சு. இது மாதிரி ஏன் டேட் தள்ளி வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்போயும் அந்த சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் வந்து அதிமுக, பாமக உறுப்பினர்கள் வந்து அப்போ பிரச்சனை பண்ணாங்க. இது ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணி அதோட க்ளோஸ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து ஃபஸ்ட்டு பிரச்சனை ஆரம்பிச்சுது. டெண்டர் முடிஞ்சு கடைசியாக எலெக்ஷனுக்கு முன்னாடி February மாதம் 9ஆம் தேதி வந்து அந்த டெண்டர் வந்து ஓகே பண்ணிட்டாங்க சுயஸ் கம்பெனிக்கு. அதாவது லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த இதுவுமே கொடுத்துட்டாங்க. உங்கள் நிறுவனம் வந்து எங்கள் ப்ராஜெக்ட் நீங்கள் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸுமே வந்து 9ஆம் தேதியே கொடுத்துட்டாங்க February மாதம். லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஒரு நிறுவனம் வந்து வாங்கிட்டாங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்து அப்படின்னா அடுத்த 45 நாளைக்குள்ளே வந்து எல்லா டெக்னிக்கல் விஷயங்களும் பேசி அக்ரிமெண்ட் ரெடி பண்ணி அந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பேசிக் நார்ம். ஆனால் இந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சேலம் மாநகராட்சி கொடுத்த அந்த அக்ரிமெண்ட்டு எலெக்ஷன்லாம் முடிஞ்சு இப்போ கடைசியாக ஜூன் மாதம் 19ஆம் தேதி தான் வந்து அந்த அக்ரிமெண்ட்டே வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இதிலே வந்து பல்வேறு முரண்பாடுகள் நமக்கு தெரியுது. பல்வேறு நாடுகளில் போயிட்டு பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு அங்கேருந்து பொதுமக்களால் துரத்தி அடிக்கப்பட்டு வந்து இருக்க ஒரு நிறுவனம், அவங்களுக்கு வந்து நம்ம கூப்பிட்டு ஒரு ப்ராஜெக்டை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது முதல் முறை தமிழ்நாட்டில் இந்த ப்ராஜெக்ட் நடக்குதா, அதாவது சுயஸ் எடுத்து பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா அதுவும் கிடையாது. 2018 அதிமுக ஆட்சியிலேயே வந்து இந்த விஷயம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போது கோயம்புத்தூரில் இந்த டெண்டர் கால் ஃபார் பண்ணுறாங்க. இதே மாதிரி ஒரு குடிநீர் திட்டம், இதே கான்செப்ட் தான். சேலத்தில் இருந்த அதே கான்செப்ட் தான். பழைய பைப்பெல்லாம் வந்து புதுப்பிக்கணும், புது பைப் லைன் கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும், நீர்த்தேக்க தொட்டிகளை வந்து சரி பண்ணணும், வாட்டர் மீட்டர் பொருத்தணும் அப்படிங்கிற வந்து ஒரு ப்ராஜெக்ட் தான். இதே கான்செப்ட் நம்ம சேலத்தில் பார்த்ததே தான். டெண்டர் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க 2018. ஒரு 26 வருஷங்களுக்கான கான்ட்ராக்ட் பீரியடாக அது இருக்குது. 646 கோடிக்கான ப்ராஜெக்ட். ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1200 கிலோமீட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த பண்ணி கொடுக்கணும். அது என்ன இதில் முக்கியமான விஷயம்னா கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு 60 வார்டுக்கு மட்டும் தான் இந்த ப்ராஜெக்ட், அதாவது ஒரு பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணி பார்க்கணுன்னு சொல்லி 2018 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் வந்து 5 ஜோன் இருக்குது. சென்ட்ரல் ஜோன், வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு, நார்த்து, சவுத்துன்னு சொல்லிட்டு அதில் இவங்க ப்ராஜெக்ட் கொடுக்குற அந்த 4 ஜோன் பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஜோன் தவிர மீதி அந்த 4 ஜோனுக்கும் கொடுத்துருக்காங்க. டவுன் ஹால், ரேஸ் கோர்ஸ் உட்பட்ட அந்த பழைய நகரப்பகுதிகள் சென்ட்ரல் ஜோனு, சிங்காநல்லூர், பீலமேடு ஈஸ்ட் ஜோனு, அப்புறம் நார்த் ஜோனில் இருக்க ஒரு சில வார்டுகள். இதில் இந்த சவுத் ஜோனில் இருக்கிற குனியாமுத்தூர், மதுக்கரை, போத்தனூர் அந்த ஏரியாலாம் வந்து கொடுக்கல. அந்த 60 வார்டு, மொத்தம் 100 வார்டில் அந்த 60 வார்டுக்கான அந்த ப்ராஜெக்ட் தான் நம்ம கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க. இதுவே வந்து என்ன சிக்கல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூருடைய ப்ராஜெக்ட் 26 வருஷம், அதாவது நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி ஃபஸ்ட்டு 5 வருஷம் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில் பண்ணுறதுக்கான டைமு. ஆனால் 2018 கொடுத்த அந்த ப்ராஜெக்டோடைய 5 வருஷம் 6 வருஷம் அப்படின்னு கூட கணக்கு வச்சுப்போம். பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2023, 24 வந்து கட்டமைப்பு சரி பண்ணுறதுக்கான அந்த டைம் முடிஞ்சிடுது. இப்போ நம்ம 2026 இருக்கோம். ஆனால் இன்னமும் அந்த ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அங்கே
நடந்து முடியல. ஜூன் மாதம் ரிப்போர்ட் படி 97% தான் அங்கே வேலை முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறாங்க. கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் டோட்டல் ப்ராஜெக்ட் இந்த 60 வார்டுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து 2975 கோடிக்கான ப்ராஜெக்ட். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்லுறது நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஒரு 646 கோடி. அதுதான் இந்த 5 வருஷத்தில் அவங்க பண்ணியிருக்கணும். ஆனால் ஒர்க் இன்னும் போயிட்டுருக்கு. அப்புறம் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ஒரு 2300 கோடியாக இருக்குது. இன்னும் வந்து ஒர்க்கு முடியல. இன்னும் அந்த சர்ச்சையில் இருந்துகிட்டு இருக்கிற ஒரு நிறுவனம் தான் இந்த சூயஸ் இன்டர்நேஷ்னல் பிரைவேட் லிமிடெட். சூயஸ் நிறுவனம் பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 வருஷமாக ஃபீல்டில் இருக்கிற ஒரு நிறுவனம் தான். பல்வேறு வாட்டர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீர்வழி போக்குவரத்து தடங்கள் அமைச்சு கொடுக்கறதுலேருந்து பல்வேறு விஷயங்கள் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இந்த வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் நிறுவனம் தொடங்கி அதில் எப்படி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி எங்கெங்கே சிக்கல் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்களுடைய புள்ளையார் சுழி போட்டது பொலிவியாவில். அதாவது பொலிவியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கின ஒரு நாடு. அவங்களுக்கு வந்து எப்படி இந்த இரிகேஷன் சிஸ்டம், வாட்டர் சிஸ்டம், டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ரெடி பண்ணி கொண்டு போகிறதுங்கிறது தெரியலங்கிறதால இந்த சூயஸ் நிறுவனம் கூப்பிட்டு இதை நீங்கள் பண்ணி கொடுங்க ப்ராஜெக்ட்டு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா 1997 சூயஸ் நிறுவனம் வந்து பொலிவியாவுக்கு போகிறாங்க. ஒரு 30 ஆண்டுகள் கான்ட்ராக்ட் போட்டு இந்த ஒர்க்கை அவங்க ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அங்கேயே வந்து பல்வேறு குளறுபடிகள் நடக்குது. அதாவது ஏழை மக்கள் நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் அதிகமாக வாழ்கிற நாடு. ஆனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த சூயஸ் நிறுவனம் அந்த ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் வாழ்கிற பகுதிகளில் கனெக்ஷன்ஸே வந்து ஃபஸ்ட்டு ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணலை. அதாவது நகர பகுதிகளில் மட்டும் இதை பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற அந்த ஏழை மக்கள் வாழ்கிற அந்த பகுதிகளுக்கும் சரி, அந்த இருக்கிற அந்த கிராமப்புற பகுதிகளுக்கும் சரி இந்த ப்ராஜெக்டே அவங்க கொண்டு போயே சேர்க்கலை. அவங்கள ஒரு கணக்கிலே வச்சுக்கல. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் இந்த மாதிரி ஒரு குளறுபடி இருக்குன்னு சொல்லி மக்கள் வந்து பிரச்சனையை கிளப்பும் போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் அந்த ஊர்லலாம் நாங்கள் பண்ணணும் அப்படின்னா அந்த ஊர் மக்கள் எக்ஸ்ட்ரா வந்து எங்களுக்கு கான்ட்ராக்ட் மீறின ஒரு அமௌண்ட்டை பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்கல் வந்து இந்த சூயஸ் நிறுவனம் அப்போ ஏற்படுத்துகிறாங்க. இது வந்து பொதுமக்களிடையே ஒரு பெரிய கிளர்ச்சியை உண்டு பண்ணி பல்வேறு போராட்டங்கள், ஏகப்பட்ட வன்முறைகள் நடந்து 2015 இந்த சூயஸ் நிறுவனம் வந்து அரசு கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிவிட்டு அந்த நாட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிடுறாங்க. இது பொலிவியாவோட கதை. அடுத்தது பார்த்தோன்னா அர்ஜென்டினாலையும் வந்து இதே மாதிரி தான். அங்கே ஒரு 1993 30 ஆண்டுகள் ஒரு கான்ட்ராக்ட் அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2001 அந்த பொருளாதார நெருக்கடியெல்லாம் வந்து வரும்போது சூயஸ் நிறுவனம் இல்லை நீங்கள் எங்களுக்கு பணம் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி கவர்மெண்ட்டை நிர்பந்திக்கிறாங்க. ஒப்பந்தம் ரத்தாகிட்டு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது. அதே வந்து 1998 அர்ஜென்டினாவில் இன்னொரு இடத்துலையும் இதே மாதிரி தான் அந்த நீர்த்தேக்கம் பராமரிப்பில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதால அதுக்கப்புறமா அங்கேயே வந்து இது மாதிரி கேன்சல் பண்ணுறாங்க. அதேமாரி அமெரிக்காலேயே போயிட்டு கை வச்சுருக்காங்க இந்த நிறுவனம். அங்கே அட்லாண்டா மாகாணத்தில் வந்து ஒரு 20 ஆண்டுகள் கான்ட்ராக்ட் போட்டு 4 வருஷத்தில் குறைச்சிடுறாங்க. அங்கே அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அட்லாண்டாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, சர்வீஸ் வந்து சரி கிடையாது. அவங்க நிறுவனம் மூலயமா நடத்தப்படுற அந்த மெயின்டெனன்ஸ் ப்ராஜெக்ட்ஸோ இல்லை புது பைப்லைன்ஸ் போடுறதோ வந்து ஒரு குவாலிட்டியில் இல்லை அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்து குற்றம் சாட்டினதால் அந்த நிறுவனத்தோட டெண்டரை கேன்சல் பண்ணிட்டு அவங்களை வெளில அனுப்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி பல்வேறு நாடுகளில் இந்தோனேஷியாவில் ஒரு 25 வருஷம் அங்கே ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி சரி வராது, நாங்கள் தண்ணி ரேட்லாம் ஏற்றணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணும்போது அப்புறம் இந்தோனேஷியா அரசுமே வந்து அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிவிட்டு அவங்கள அனுப்பிச்சிடுறாங்க. இதேமாதிரி ஃபிலிப்பைன்ஸில் நடந்திருக்கு, போர்ட்டோரிக்கோவில் நடந்திருக்கு, கனடாவில் நடந்திருக்கு, சைனாவில் நடந்திருக்கு. இந்தியா பொறுத்த வரைக்கும் டெல்லியில் சோனியா விஹார் அப்படிங்கிற ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டை மட்டும் இவங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. அங்கேயுமே வந்து பெருசாக இவங்களால வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியல. கான்ட்ராக்டில் ஏகப்பட்ட குளறுபடிகள், ஒரு ரேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கு நடக்கும்போது இன்னொரு ரேட் வந்து அதிகப்படுத்தி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி அரசுமே வந்து அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிவிட்டு சூயஸை வந்து வெளில அனுப்பிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சிக்கல் உள்ள ஒரு நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு டெண்டர் வந்து கோருது அப்படிங்கும்போது ஆரம்பத்திலே வந்து நம்ம அதை தடுத்து நிறுத்தியிருக்கணும். நீங்கள் வந்து தகுதி இல்லை, அதனால் உங்கள் டெண்டர் நாங்கள் கேன்சல் பண்ணுறோம், நீங்கள் கான்ட்ராக்டில் எடுத்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பண்ணணும். அதாவது அந்த டெண்டர் கால் ஃபார் பண்ணி பிட்டு முடிஞ்சிருச்சு, க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா தகுதியான நிறுவனங்களை லிஸ்ட்டு பார்த்துட்டு யார் வந்து கம்மியாக கோட் பண்ணியிருக்காங்கங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் வந்து
அரசு நடத்தணும். ஒழுங்காக நடத்தாமல் இப்போ இந்த கம்பெனிக்கு இந்த கான்ட்ராக்ட் நம்ம கொடுத்தாச்சு. அதாவது 2018 அதிமுக பீரியட்லேயே நடந்த விஷயம். அப்போ வந்து கோயம்புத்தூர் கார்பரேஷன் கான்ட்ராக்டை கொடுத்துருக்காங்க. 2018லேருந்து 23 டிஎம்கே பீரியடு நடந்துட்டு இருக்கும்போது இன்னும் அந்த 5 வருஷத்தில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செட்டப் முடியலங்கும் போது திரும்ப வந்து இந்த நிறுவனத்தை சேலம் டெண்டரில் பங்கெடுக்க அலோவ் பண்ணது வந்து ஒரு பெரிய தவறான விஷயம். அவங்கள அப்பயே வந்து நீங்கள் போதும், நீங்கள் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு கிளம்புங்கன்னு சொல்லியிருந்துருக்கணும். ஆனால் வந்து சேலம் கார்பரேஷனோ தமிழ்நாடு அரசோ அப்போ வந்து அவங்கள எந்த கேள்வியும் கேட்கல. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சேலம் மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் கொடுத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 மாதம் கழிச்சு தான் வந்து இந்த அக்ரிமெண்ட்டே வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அந்த டெண்டர் கால் ஃபார் பண்ணதுக்கான டாக்குமெண்ட்ஸும் நம்ம வந்து பொது வெளியில் கிடைக்கல. இந்த லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் கொடுத்ததுக்கான டாக்குமெண்ட்ஸும் நமக்கு பொது வேலையில் கிடைக்கல. இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸும் நமக்கு பொது வேலையில் கிடைக்கல. இந்த தகவல்கள் எல்லாமே நம்ம எங்கேருந்து சேகரிக்கிறோம் அப்படின்னா, தமிழகத்தில் பல்வேறு செய்தி நிறுவனங்கள் மூலயமா வந்த தகவல்கள், அது போக அந்த சூயஸ் நிறுவனத்துடைய வெப்சைட்டில் இருந்து நம்ம கேதர் பண்ண தகவல் தான் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம எதுவுமே வந்து நம்ம குக் பண்ணி நம்ம பேசலை. இது எல்லாமே வந்து ஆன்லைனில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான். 2026 பிப்ரவரியில் சூயஸ் நிறுவனத்துக்கு அந்த லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் மார்ச் 2026 சேலம் மாநகராட்சி வந்து நாங்கள் வந்து ஒரு 758 கோடி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷனாக ரிலீஸ் பண்ணுறோம். சூயஸ் நிறுவனம் வந்து அவங்களுடைய அந்த பேசிக் ஒர்க்ஸு அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது பழைய பைப்லைன்ஸ் எல்லாம் வந்து புதுப்பிக்கிறது, புது கனெக்ஷன்ஸ் வீட்டுக்கு கொடுக்கறதுக்கான பைப்லைன்ஸ் போடுறது, அந்த ஒர்க்கெல்லாம் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் 2026 ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. இந்த ஜூன் மாதம் தான் வந்து அந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆகியிருக்கு. ஆனால் அந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகின டைமில் எக்ஸ்ட்ரா ஒரு 277 கோடியை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு ரிவைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷனாக வந்து இந்த அமௌண்ட் நாங்கள் கொடுக்குறோம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி சேலம் மாநகராட்சி அறிவிக்கிறாங்க. அதாவது மார்ச்சில் 758 கோடி அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அது ஜூனில் ரிவைஸ் பண்ணி ஒரு 1035 கோடியாக அதை ரைஸ் பண்ணி அந்த நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இதுலையுமே வந்து ஒரு சரியான தெளிவு வந்து நமக்கு கிடைக்கல. ஏன் வந்து இது ரைஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த குழப்பமும் நீடிச்சிட்டு இருக்கு. இந்த ப்ராஜெக்டோடைய டோட்டல் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு மீடியாக்களில் நமக்கு கிடைச்ச தகவல் படி ஒரு 4300 4500 கோடி வரைக்கும் இந்த ப்ராஜெக்டுக்கான வேல்யூவேஷன் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டெண்டர் கால் ஃபார் பண்ணதுக்கானவோ இல்லை இந்த சூயஸ் நிறுவனம் டெண்டரில் இப்போ கலந்துக்கிட்டதுக்கானவோ இல்லை அந்த நிறுவனங்கள் கூட வேறு எந்த நிறுவனங்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த டீட்டெயிலுமே இது வரைக்கும் பொது வேலையில் நமக்கு கிடைக்கல. அதே மாதிரி இந்த நிறுவனம் எவ்வளோ கோட் பண்ணாங்க, மற்ற நிறுவனங்கள் எவ்வளோ கோட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த டேட்டாவுமே இது வரைக்கும் ஓப்பன் சோர்ஸில் நமக்கு எங்கேயுமே கிடைக்கல. இது தமிழக மீடியாக்கள் ரிப்போர்ட் பண்ணுறதப்படி ஒரு 4300 4500 கோடி வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் வேல்யூ இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சூயஸ் நிறுவனத்தோட வெப்சைட்டில் நாங்கள் வந்து ஒரு 5000 கோடிக்கான ப்ராஜெக்ட் சேலம் கார்பரேஷனில் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 4300 கோடி இந்த ப்ராஜெக்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிட்டாலுமே இப்போ ரிவைஸ் பண்ணியிருக்கிற அந்த 1035 கோடி வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கான அந்த அமௌண்ட்டு, அது போக மெயின்டெனன்ஸுக்கு வந்து ஒரு 3250 கோடி அடுத்த 25 வருஷத்துக்கு இந்த நிறுவனத்துக்கு ஒதுக்குறாங்க தமிழ்நாடு அரசு சேலம் மாநகராட்சி பொறுத்த வரைக்கும். நம்ம இப்போ இதில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, எதுக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் கான்ட்ராக்டாக இதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு இது வரைக்கும் புரியல. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டின வரைக்கும் 20 வருஷம் 25 வருஷத்துக்கான கான்ட்ராக்ட் எந்த பெரிய ப்ராஜெக்ட்லையுமே கொடுத்ததில்லை. மத்திய அரசு பண்ணியிருக்காங்க. அந்த டோல்கேட்ஸ் அவங்க பண்ணும்போது இந்த ரோடு ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஜிஎம்ஆருக்குலாம் போட்டுட்டு நீங்கள் 20 வருஷம் அந்த ரோடு மெயின்டைன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி மத்திய அரசு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி எங்கேயுமே நடந்தது கிடையாது. ஒரு 5 வருஷத்துக்கான ஒரு கான்ட்ராக்ட் அந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் நடந்திருக்கு. இது ஒரு 25 வருஷத்துக்கான கான்ட்ராக்ட் அப்படிங்கிறதே வந்து நமக்கு ஒரு பெரிய கொஸ்டின் எழுப்புது. ஏன்னா சூயஸ் நிறுவனம் இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கிற அந்த கான்ட்ராக்ட் எல்லாமே ஒரு 25 வருஷம் 30 வருஷம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க எடுத்திருக்காங்க. ஒருவேளை இந்த நிறுவனம் அதிமுக ஆட்சியிலேயே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி 2018 ஒரு 25 வருஷத்துக்கான டெண்டராக கொடுங்கன்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகமும் எழுது. அதே நிறுவனம் திரும்ப திமுக ஆட்சியிலையும் இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன் இது ஒரு 25 வருஷம் கான்ட்ராக்டை ஏன் விடணும்? முதல்ல வந்து ஒரு 5 வருஷம் நீங்கள் டிசைன் பண்ணி எங்களுக்கு அதை ஆப்ரேட் பண்ணி காட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து புது டெண்டர் கால் ஃபார் பண்ணுறோம், இல்லை வந்து இந்த டெண்டர் நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து
பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஏன் ஆட் பண்ணலை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. இந்த 25 வருஷம் கான்ட்ராக்ட் மேலே ஏன் கேள்வி எழுது அப்படின்னா, அந்த அக்ரிமெண்ட்டில் அவங்க என்ன பேசியிருக்காங்கங்கிறது இது வரைக்கும் பொது வெளியில் தெரியல. இந்த மாதிரி ஒரு நிறுவனம் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறாங்க அப்படின்னா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, இல்லை சொன்ன டேட்டில் அவங்க டெலிவரி கொடுக்கல அப்படின்னா அதை டெண்டர் கேன்சல் பண்ணுறதுக்கான ஒரு சரத்து வந்து அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கணும், டெர்மினேஷன் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த அக்ரிமெண்ட்டில் அவங்க சைன் பண்ணதில் இந்த டெர்மினேஷன் கிளாஸ் இருக்கா, இல்லை அதை பற்றி என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் தகவல் நமக்கு எங்கேயுமே கிடைக்கல. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நமக்கு இபி ரேட் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். நம்ம பயன்பாட்டுக்கான அந்த அமௌண்ட்டை நம்ம பே பண்ணுறோம். ஒரு யூனிட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ரேட் இவ்வளோன்னு இருக்குது. அது 100 யூனிட் யூஸ் பண்ணும்போது 200 யூனிட் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்லாபில் நமக்கு பே பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் மாநகராட்சி சரி, ஊராட்சி, பேரூராட்சி எங்கேயுமே அந்த குடிநீருக்கான ரேட் வந்து ஃப்ளாட் ரேட் அப்படின்னு தான் சொல்கிறோம். அதாவது இப்போது சேலம் மாநகராட்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா வார்டுகள்லேயும் வந்து ஒரே அமௌண்ட் மாதிரி தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் மாறாது, இடத்துக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் மாறும். அதாவது சின்ன வீடாக இருந்துச்சுன்னா ஒரு ரேட்டு, வீடு கொஞ்சம் பெருசாக இருக்குது, நிறைய பேர் பயன்படுத்துகிற மாதிரி தண்ணி இருக்குது அப்படின்னா அதுக்கான ஒரு ரேட் அப்படின்னு சொல்லி ஸ்லாப் தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இப்போ மாற்ற போகிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மீட்டர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. இது இப்போ சேலம் மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் அந்த தண்ணி வரி ரேட் எப்படி வசூலிக்கிறாங்க அப்படின்னா, வாட்டர் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு 1500 ரூபாயும், அப்புறம் வந்து டேப் வாட்டர் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2400 ரூபாயும், வருஷத்துக்கு ஒரு 3900 ரூபா கிட்ட, ஒரு 4000 ரூபா கிட்ட ஒரு வீட்டுக்கு இது வசூலிக்கிறாங்க. நம்ம போட்டிருக்கிறது ஆவரேஜ் ரேட்டு தான். நம்ம ஊரில் நிறைய சிக்கல்கள் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ வரி வசூல் பண்ணுறதுலேயே வந்து மாநகராட்சி, நகராட்சிகள் வந்து சொத்து வரியாக இருந்தாலும் சரி, தண்ணீர் குடிநீர் வரியாக இருந்தாலும் சரி, அதை வசூல் பண்ணுறதுல நிறைய சிக்கல்கள் இருந்துகிட்டு இருக்குது. இப்போது சேலம் மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் அந்த வசூல் நிலுவை எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். மொத்த டிமாண்டு வந்து இது வரைக்கும் எல்லா ஆண்டுகளும் சேர்த்து ஒரு 46 கோடி கிட்ட வந்து இருக்குது. அதில் வசூலானது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 20 கோடிக்கு தான் வசூலாகிருக்கு. பேலன்ஸ் ஒரு 26,000 கோடி கிட்ட இருக்குது. 2024-25 ஆண்டுக்கான அந்த கலெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா மொத்த டிமாண்டு ஒரு 25 கோடி இருக்குது. வசூலானது ஒரு 16 கோடி ஆகியிருக்கு. நிலுவை வந்து ஒரு 8 கோடி. அந்த வசூல் சதவீதம் ஒரு 64.98% ஆகியிருக்கு. சுயஸ் நிறுவனம் எடுத்திருக்கிற இந்த ப்ராஜெக்டில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வாட்டர் மீட்டர் அப்படிங்கிற விஷயம் இப்போது பொருத்த போகிறாங்க. ஏற்கனவே கோயம்புத்தூர் ப்ராஜெக்டில் அது போயிட்டு இருக்குது. அங்கே வாட்டர் மீட்டர் பொருத்திக்கிட்டு இருக்காங்க எல்லா வீட்லேயுமே. அந்த பேசின 60 வார்டுகளில் இன்னும் 97% வேலை முடிஞ்சிருக்கு, இன்னொரு 3% ஒர்க்கு பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே தான் வந்து இப்போ நமக்கு சேலம் ப்ராஜெக்ட்லேயுமே நடக்க போகுது. எல்லா வீட்லேயும் நமக்கு இபி மீட்டர் இருக்கிற மாதிரி அவங்க வாட்டர் மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நம்ம ஏற்கனவே இருக்கிற வாட்டர் லைனாக இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக போடுற வாட்டர் லைனாக இருந்தாலும் சரி, அதில் மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வர்றது அந்த மீட்டர் வழியாக தான் நமக்கு வீட்டுக்குள்ளே வரும். எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கான மீட்டர் ரீடிங்ஸ் அதில் காமிக்க போது, அதுக்கான அமௌண்ட் நம்ம பே பண்ண போகிறோம். இது வரைக்கும் பொதுவெளியிலே எங்கேயுமே வந்து வாட்டர் மீட்டருக்கான அந்த சார்ஜஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தகவல் கிடைக்கல. இது கோயம்புத்தூர்லேயுமே சொல்கிறேன், கோயம்புத்தூர்லேயும் கிடைக்கல, சேலம்லேயும் கிடைக்கல. கோயம்புத்தூரில் ஆல்மோஸ்ட் ப்ராஜெக்ட் முடிய போது அவங்க போட்ட அந்த புது பைப் லைன்ஸில் தண்ணி போயிட்டு இருக்குது. வாட்டர் மீட்டர்ஸ் ஆப்ரேஷனால் ஆகலை, ஆனால் தண்ணி போயிட்டு இருக்குது. ஆனால் இது வரைக்குமே வந்து எங்கேயுமே இந்த வாட்டர் மீட்டர் யூஸ் பண்ணுறது மூலயமா எப்படி நாங்கள் அந்த வாட்டருக்கான சார்ஜஸ் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் அறிவிக்கலை. லிட்டருக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை இபி யூஸ் பண்ணுற மாதிரி 100 லிட்டர் யூஸ் பண்ணால் இவ்வளோ காஸ்ட்டு, இல்லை அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஸ்லாப் ரேட் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இன்னும் தெரியல. அது பல்வேறு குழப்ப நிலையிலே வந்து இருந்துகிட்டு இருக்கு. என்ன ஒரு விஷயம் ஆறுதலாக நடந்திருக்கு அப்படின்னா, சுயஸ் நிறுவனம் பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகளில் குடிநீருக்கான ரேட் வந்து இவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட்டு இன்ஸ்டால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி ரேட்டு இவ்வளோங்கிறத நிர்ணயம் பண்ணி அதை நீங்கள் மக்கள்கிட்ட வசூல் பண்ணி அரசுக்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு பல்வேறு நாடுகளில். ஆனால் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அதில் அந்த ஒரு விஷயத்தில் வந்து தெளிவாக இருக்காங்க. ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு கோயம்புத்தூர் மாநகராட்சியோ இல்லை சேலம் மாநகராட்சியோ தான் இருக்க போகுது. அதை டெவலப் பண்ணி மெயின்டைன் பண்ணி ஆப்ரேட் பண்ணுற அந்த ஒர்க்கு மட்டும்தான் வந்து சுயஸ் நிறுவனம் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி இந்த மீட்டர் ரேட்டு வந்து தமிழ்நாடு அரசு மாநகராட்சிகள் தான் வந்து முடிவு பண்ண போகிறாங்க. அதையும் வந்து அந்த நிறுவனம் பண்ண முடியாது. அந்த நிறுவனம் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க டிசைன் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி ஆப்ரேட் பண்ணுறாங்க. பில்லிங் சிஸ்டம் வந்து தமிழ்நாடு அரசுக்கு அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது இப்போது நமக்கு இபியில்
ஆட்டோமேட்டிக்காக ஓடுறதுக்கான ரேட் ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி அந்த ஒரு டிஜிட்டலான சிஸ்டமும் இவங்க இப்போது ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. அதுதான் இந்த ஸ்கேடா ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்கிறது. நம்ம ஈபிக்காரங்க வந்து வீட்டில் மீட்டர் குறிச்சிட்டு போகிற மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டிலேருந்து எவ்வளோ ஓடுதுங்கிறது அவங்க அங்கே மாநகராட்சியை வந்து அவங்க முடிவு பண்ணிக்க முடியும். அதுக்கான பில்லிங்கு நமக்கு வந்துடும். சுயஸ் மூலயமா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ரெவன்யூ கலெக்ஷனில் கார்பரேஷனுக்கு அவங்க ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அதாவது இப்போ நம்ம அந்த ஃபுல்லாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட் பண்ணி மீட்டர் பொருத்தி அந்த எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பில்லிங் சிஸ்டம் மூலயமா வந்து எவ்வளோ தண்ணி வந்து ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கு எடுத்து அதுக்கான அந்த பில்லுமே ரெடி பண்ணி மாநகராட்சிக்கு அவங்க கொடுக்குறாங்க. நமக்கு தெளிவாகாத ஒரு விஷயம், ரெவன்யூ கலெக்ஷனில் சப்போர்ட்டில் நாங்கள் ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனம் அவங்களுடைய செய்திக்குறிப்பில் சொல்லியிருக்காங்க. சேலம் மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் தெளிவாகாத விஷயம் என்ன அப்படின்னா, ரெவன்யூ கலெக்ஷனில் சப்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஒன்று வந்து பில்லிங் சிஸ்டம் ரெடி பண்ணி பில்லு ஒரு வீட்டுக்கும் இவ்வளோ ஆகியிருக்குன்னு சொல்லி அவங்க மாநகராட்சிக்கு தகவல் கொடுப்பாங்களா, இல்லை இந்த கலெக்ஷன் சிஸ்டம் பேமெண்ட் சிஸ்டமே வந்து இந்த சூயஸ் நிறுவனத்திட்ட இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவு இன்னும் வரல. ஏன் அப்படின்னா, பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கே வந்து அவங்க கலெக்ஷன் பண்ணுறதுக்கான அந்த ப்ரொசீஜரும் இவங்க ரெடி பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவு இன்னும் கிடைக்கல. ஒரு டவுட் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை நம்ம ஆன்லைனும் பே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் அவங்க ரெடி பண்ணுறாங்க. இல்லை பண்ணலை, பே பண்ணலை, நம்ம இபி கனெக்ஷன் டிலே பண்ணுற மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இன்னும் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குது. ஊரில் இல்லை மீட்டர் அமௌண்ட் என்னால் பே பண்ண முடியல தண்ணி வரி அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அந்த டவுட் பெரிய டவுட்டாகவே இருந்துகிட்டு இருக்குது. வந்து தண்ணி கட் பண்ணுவாங்களா, இல்லை லேட் ஃபீ போடுவாங்களா, இல்லை பெனால்ட்டி சார்ஜஸ் அதிகமாக வருமா, இல்லை இந்த சுயஸ் நிறுவனம் பே பண்ணாதவங்க மேலே இந்த மாதிரி ஏதாவது ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு குழப்பமான நிலையில் இருந்துகிட்டு இருக்கு. இது நான் சேலம் பொறுத்த வரைக்கும் மட்டும் சொல்லலை. இப்போ தானே ப்ராஜெக்ட் ஓகே ஆகி டெண்டர் கொடுத்துருக்காங்க, கான்ட்ராக்ட் சைன் ஆகிருக்கு, அதுக்குள்ளே என்ன இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நீங்கள். இது சேலம் பொறுத்த வரைக்கும் இல்லை, கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்குமே இந்த குழப்பம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அங்கேயுமே இன்னும் ஒரு தெளிவான விஷயம் வரல. ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலை 97% அங்கே முடிஞ்சிருச்சு. அங்கேயுமே இன்னும் அக்ரிமெண்ட் என்ன சைன் பண்ணாங்க போனாங்கங்கிற அந்த அக்ரிமெண்ட்டு 2018 ஓகே ஆனால் அந்த சைன் ஆன அக்ரிமெண்ட்டு கூட காப்பி கூட நமக்கு இப்போது கிடைக்கல. இது வந்து ஒரு பெரிய ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையிலே நமக்கு இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இந்த சூயஸ் வாட்டர் ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும். ஒருவேளை நமக்கு இருக்கிற டவுட்டு, இந்த நிறுவனத்திற்காகவே இந்த வாட்டர் ப்ராஜெக்ட்டு அப்போதைய தமிழ்நாடு அரசு 2018 அதிமுக அரசு ஸ்டார்ட் பண்ணாங்களோன்னு நமக்கு யோசிக்க தோணுது. அந்த நிறுவனத்திலேருந்து கிடைச்ச சப்போர்ட்டை வச்சு திமுக அரசும் அதே ப்ராஜெக்ட்டு சேலத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த நிறுவனம் மூலயமா ஏதாவது ஆதாயம் அடைஞ்சிருக்காங்களா அப்படிங்கிற டவுட்டு நமக்கு வருது. சரி, அவங்க தான் 2 பேரும் அப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது இப்போ பொறுப்பேற்றிருக்கிற இந்த அரசும் இந்த நிறுவனத்துடைய பேக்ரவுண்டை ஸ்டடி பண்ணியிருந்தாலே அவங்க இந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்திருக்கும். அது போக எலெக்ஷனுக்கு அப்புறம் கூடின சேலம் மாநகராட்சி கூட்டத்திலே வந்து பல்வேறு கட்சிகளுடைய உறுப்பினர்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நடக்கக்கூடாது, இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு குரல் எழுப்பியிருக்காங்க. அங்கங்கே சின்ன சின்ன போராட்டமும் நடந்திருக்கு. இது வந்து எதுவுமே காதில் போட்டுக்காமல் இப்போ ஜூன் மாதம் வந்து இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இது எல்லார் மேலேயும் நமக்கு ஒரு சந்தேக பார்வையை நம்ம வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இது தமிழ்நாடு அரசு, சேலம் மாநகராட்சி இது எப்படி இப்போ ஃபர்தராக மூவ் பண்ண போகிறாங்க, இந்த நிறுவனத்துடைய கடந்த கால வரலாறு அவங்க படிச்சிருக்காங்களா, இல்லை கண்ணை மூடிட்டு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இந்த ப்ராஜெக்டோடைய பின்விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு யோசிக்கிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆட்சியாளர்கள் இதை பற்றி என்ன ஒரு முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை உங்கள் வாண்டரிங் மாங்க் சத்யாவுடன் இணைந்திருங்கள்.